2026 ஜனவரி 1 முதலாம் நாள், புதிய வருடத்தினுடைய முதலாவது நாள், ஆங்கில புத்தாண்டு. இன்றைக்கு மார்கழி 17 திரையோதசி திதி. நான் நினைக்கிறேன் இலங்கையில இன்றைக்கு தான் பிரதோஷம் நினைக்கிறேன் இல்லையா? திரையோதசி திதி. இன்றைக்கு ரோஹிணி நட்சத்திரம், திருவம்பாவை 8ஆம் நாள். நாங்கள் திருப்பள்ளி கழிச்சு படித்து திருவம்பாவை படிக்கிறது மரபு. நாங்கள் இன்றைக்கு திருவம்பாவையை படிப்போம். முதல்ல இருந்தோருக்கா என்ன பாப்போம். ஒரு பாடலா படிச்சு கொண்டு போவோம் என்ன? ஒரு படிங்கப்பா. ஆதியும் மந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியையாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வடுகுதியோவன் செவ்வியோனின் சரிதான் மாதேவன் வார்களர்கள் வாழ்த்தியே வாழ்த்தொழி போய் வீதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மிமை மறந்து போதுவார் அமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னே இதே என் தோழி பரிசுகளோரெம்பாவாய். பெண்கள் எழுப்பிக் கொண்டு போறதில்ல. முதலாவது பாட்டல். ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் சோதி. இறைவனுடைய சொரூப நிலையை சொல்றேன், சுயரூபம். ஆதி இல்லை, அந்தமில்லை, அரும் பெரும் சோதி, காண்பெரிய பேரொளி. ஆம்பாட கேட்டேயும், நாங்கள் பாட நீ கேட்டாலும், வாழ்தடங்கன் மாதே, வாழ் போன்ற அழகிய நீண்ட கண்களை உடையவளே, வளருதியோ, இன்னமும் தூங்கு கொண்டிருக்கிறாயோ, வெண் செவியோ, நின் செவிதான், உன்னுடைய செவிகள் செவிடாக போய்விட்டதோ. இது முதலாவது பகுதி. இரண்டாவது பகுதி, அவள் எழும்பேலத்தான், அவள் தூக்கத்தில் எழும்பேல இல்லை. அவளுக்கு என்ன நடக்குது? மாதேவன் வார்களல்கள், மாதேவன் மகாதேவன், தேவர்களுக்கெல்லாம் தேவன், தேவதேவன், திரைவன். வார்களல்கள் அவனுடைய ஒலிக்கின்ற கலல்கள், காலணிகள். வாழ்த்திய வாழ்த்தொலி போய், அந்த கலல்கள் என்பது இங்கே கலல்கள் அணிந்த பாதங்களை நாங்கள் வாழ்த்திய இந்த வாழ்த்து பாடல்களுடைய ஒலி சத்தம் போய் வீதிவாய் கேட்டலுமே, தெருமுனையில கேட்ட உடனேயே விம்மி விம்மி மெய்மறந்து போதாரமளியின் மேல் நின்றும் புரண்டு இங்கனேதேனுவாகால் கிடந்தாள். இந்த பாட்டுண்ட சத்தம் தெருமுனையில கேட்டோன்னே அவள் அப்படியே பரவச நிலைக்கு போயிட்டாள். விம்மி விம்மி மெய் மறந்தே போதார் அமளியின் மேல், பூத்துவிய அந்த படுக்கையின் மேலே நின்றும் புரண்டும் இங்கன் ஏதேனுமாகால் கிடந்தாள். இது பக்தியினுடைய அகத்திலக்கணங்கள். அகத்திலக்கணங்கள்ல கண்ணீர் சொரிதல், நாத்தழுதழுத்தல், வார்த்தை தடுமாறல், மிடறு விம்முதல், வியர்த்தல், மெய் சிலிர்த்தல், மெய்மறத்தல், ஆடுதல், பாடுதல், மயங்குதல், இதெல்லாம் அகத்து, பக்தியின்ற அகத்திலக்கணங்கள்.
பக்தி அவ்வளவு இருந்தபடியினால அவள் எழும்பவே முடியல. இந்த பாட்டு கேட்ட உடனே அவள் இந்த நிலைக்கு போயிட்டாள். இன்னே என்னே இதே எந்தோழி பரிசேலோரம்பாவாய். இது என்ன இவளுடைய நிலை இப்படி இருக்கின்றது என்று சொல்லி எம்பாவாய் என்று இந்த பாடல் முடிகின்றது. முதலாவது பாடல். இரண்டாவது படிங்க. பாமசம்பரஞ்சோதி தென்பாய் ராப்பகனா பேசும்போதப்போ போதி போதா அமளித்தே நேசமம் பிரச்சனையோ நேரிழையாய் நேரிழையே ஜீவயும் சிலவோ விளையாடி ஏசுமுற வீடோ உள்ளோகன் என்று சர்க்கரி பூசோ பாதம் கண்டருள கண்டருளோ தேசன் சிவலோகன் தில்லை சித்தம் பலப்புள்ள ஈசனா கண்பாராம் ஆரேலோ ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெருஞ்சோதி என்று முதல் பாட்டுல சொன்னார். இங்க பரஞ்சோதி என்றார். பரஞ்சோதி. பரமண்டா சுப்ரீம், மிக மேலான. ஓ, மேலே இருக்கும். ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெருஞ்சோதியை பரஞ்சோதி என்று ஒரு வார்த்தையால சொன்னார். பாசம் பரஞ்சோதி என்பா. இங்க பாசம் என்பது அன்பை குறிக்கிறது. எல்லாம் என்னுடைய பாசம் எல்லாம் பரஞ்சோதி. பரஞ்சோதி என்பது சுரூப சிவனை வழிபடுற முறை. சுரூப சிவன் சுயரூபத்துல பரலோகத்தில் இருக்கு. பரஞ்சோதிக்கு என்பாய் ராப்பகல் நாம் பேசும் போது. நாங்கள் ராப்பகலா பேசிக்கொண்டிருக்கைக்கெல்லாம் சிவபெருமான் சிவபெருமான் என்று எல்லாம் அவருக்கே தான் என்னுடைய அன்பு பாசம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறாய். இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய். நேர்த்தியான இழைக்கப்பட்ட அணிகளை அணிந்த பெண்ணே, இப்போதார் அமளிக்கே. போதார் அமளி வந்தது. போது கண்டா பூக்கள் தூவப்பட்ட இந்த பூ போன்ற இந்த படுக்கைக்கே நேசமும் வைத்தனையோ. என்னுடைய அன்பெல்லாம் பரஞ்சோதியில என்று சொல்லிக் கொண்டிருப்ப பகல் மகா பேசிக்கல. இப்ப இந்த கட்டிலே அன்பு வச்சுட்டியோ, படுக்கையில தூக்கத்திலே அன்பு வச்சுட்டியோ நேரிழையா என்று ஒரு பகுதி கேட்கிறது. அதுக்காக பதில் சொல்றான், நேரிழையீர். திருப்பி அவையும் சொல்றான், நீங்களும் நல்ல நகைகள் அணிந்த பெண்கள் தான், நேர்த்தியான இழைக்கப்பட்ட அணிகலன் அணிந்த பெண்களே. சீசி இவையின் சிலவோ. சிச்சி இப்படியும் சொல்லுறதோ. விளையாடி ஏசுமிடமீதோ. விளையாட்டுக்கு இப்படி ஏசுறது இப்படி இங்கேயோ. விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசுமலர் பாதம் தந்தருள வந்தருளும். விண்ணோர்கள் கூட ஏத்தி வழிபடுவதற்கு தயங்குகின்ற கூசுகின்ற தன்னுடைய திருவடிகளை எங்களுக்கு தந்து அருள்வதற்காக இங்க வந்து அருள் செய்கின்ற. அவங்களங்க தவன் கிடக்கிறாங்க, கிட்டவும் போக முடியவில்லை விண்ணவர்கள். அவர் அங்க பிறகு வர விங்கினம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி என்று வரும். அப்ப விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன். திருப்பியின் தேசன் மூன்றாவது வரம் வந்துட்டது சோதி. ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெருஞ்சோதி பரஞ்சோதி. இப்ப தேசன். தேசன் என்றா ஒளிமயமானவன். சிவலோகன் அதான் பரலோகம். நாம் இருக்கின்ற பிரகிருதி மாயா உலகம். பிரகிருதி மாயை கூறுகளினாலே ஆனது 24 ஆன்ம தத்துவங்கள். இந்த பிரகிருதி மாயா உலகத்தை ஊடுருவி ஊடறுத்து அதற்கு அப்பாலாகவும் விரிந்து பரந்திருக்கிற 2வது தளம் அசுத்த மாயா உலகம். அசுத்த மாயா தத்துவங்கள் எங்களினாலும் ஆனது. இந்த பிரகிருதி மாயா உலகம் அசுத்த மாயா உலகம் 2 உலகங்களை ஊடுருவி ஊடறுத்து இதற்கு அப்பாலுமாய் விரிவடைந்திருப்பது சுத்த மாயா உலகம். அது சுத்த மாயா தத்துவங்கள் 5 நாளுமானது. அது இறைவனுடைய தொழிற்பட தளம், ஹெட் ஆபீஸ். அங்கே இறைவன் தொழிற்படை நிலையில் ஒபிஷியல் ஸ்டேட்ல ஒபிஷியல் அட்டையர் அந்தந்த தொழிலுக்குரிய ஆடை அணி அலங்காரம் உருவத்தோடு நிற்பார். படைப்பு தொழிலை பிரமாவாக, காத்தல் விஷ்ணுவாக, அடித்தல் உருத்திரனாக, மறைத்தல் மகேஸ்வரனாக, அருளல் சதாசிவனாக. முதல் 4 உருவத்திருமேனி சதாசிவன், அறிவுருவத்திருமேனி சிவலிங்கம். அதற்கு அப்பால் அருவத்திருமேனியாக அபரசிவன், அபரசக்தியாக நாதம்பிந்து தத்துவத்தில் நிற்பார். 7
இந்த உலகங்களையும் ஊடுருவி அதற்கும் அப்பாலுக்கு அப்பாலாய் விரிவடைந்திருப்பது அவனுடைய சிவலோகம் பரலோகம். அது சிவசக்தியாலானது, பராசக்தியாலானது பரலோகம். அங்க மாயையின் கூறுகள் இல்லை. அந்த தலைமுறைவனுடைய வீடு. அங்கே இறைவன் சுயரூபத்தில் இருப்பார். அதைத்தான் முந்தி சொன்னார். இங்கே அதையும் சொன்னார். சிவலோகன். பலவிதமான தேவார திருவாசகங்கள் படிச்சிருப்போம். இன்ன வடிவம் இன்ன உருவம் மார்க்கண்டேயருக்கு அருள் செய்தது, யமனை உதைத்தது, திரிபுரம் எரித்தது, யானையை உரித்தது, புலித்தோல் உரித்தது, கொன்றை சூடியது, எல்லா இதுவும் பார்ப்போம். அதெல்லாம் இங்க. ஆனா பரலோகத்தில் இருக்கின்ற சிவலோகத்தில் இருக்கின்ற சிவனை பாடுகின்ற பாடல்களாக இருக்கிறது. சொரூப சிவனை பாடும் பாடல்கள். பாசம் பரஞ்சோதிக்கென்வாய் ராப்பகல் நாம் பேசும்போது இப்போதாரமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய். பதில் நேரிழையீர் சீகி இவையெஞ்சிலவோ விளையாடி ஏசுவிட மீதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதன் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன். அந்த பரலோகத்தினுடைய ஒரு ரெப்ரசன்டேஷன் தான் தில்லை சிற்றம்பலம். எல்லா ஆலயம் உலகில் நாங்கள் வழிபடுற எல்லா ஆலயங்களும் இறைவனுடைய தொழிற்பட தலமான சுத்தமான உலகத்தினுடைய ரெப்ரசன்டேஷன். அங்கதான் நாங்கள் மனு கொடுக்கிறது. இறைவன் இருக்கிற சதாசிவமூர்த்தி, உருவத்திருமேனிகள் எல்லாம். ஆனால் தில்லை சிற்றம்பலம் ஒன்றுதான் பரலோகத்தினுடைய ஒரு கூறாக, ஒரு என்ன சொல்றது, ஒரு பிரது அமைப்பாக இங்கே இருக்கிறது. அதான் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசன் ஆர்க்கு அன்பாரியாம் அரேலோரும்பாவாய். அடுத்தது முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்தெதிரெழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்றல்லூரி தித்திக்க பேதுவாய் வந்து கடைதுறவாய் பத்துடையீரன் பலவழியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புன்மதி தாட்கொண்டாற் பொல்லாதோம் எத்தோ நின் அன்புடைமை எல்லாம் அறியோமோ சித்தம் மலையார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் தமக்கேலோரம் பாவாரே. முத்தன்ன வெண்ணகையாய் முத்து போன்ற அழகான வெண்மையான பற்களையுடைய சிரிப்பையுடையவள். முத்துச்சிரிப்பு, முத்துப்பற் சிரிப்புடைய பெண்ணே, முன் வந்து எதிரெழுந்து எங்களுக்கு முன்னதாகவே நீ எழும்பி எங்களை வந்து எதிர்கொண்டு வரவேற்று அத்தன் ஆனந்தன் அமுதனன் ரல்லூரி தித்திக்க பேசுவாய். சிவபெருமானை பற்றி நிறைய இனிப்பாக தித்திக்கும்படியாக அவனுடைய பெயர்கள், அவனுடைய சிறப்புகளை அத்தன் என்ற எங்களுடைய அத்தன் தகப்பன், ஆனந்தன் அமுதன், எல்லா உயிர்களுக்கும் தகப்பனாக இருப்பவர், ஆனந்தன் சச்சித் ஆனந்த வடிவாக இருப்பவர், அமுதன். அமுதன் என்றால் எல்லா நோய்களையும் தீக்கிற மருந்து அமுது, எல்லா பசிப்புணியை போக்குகின்றது அமுது, அருந்த இனிமையாக இருப்பது அமுது, மரணமில்லா பெருவாழ்வை தருவது அமுது. அப்ப அமுதன் நான் என்று அல்லூரி தித்திக்க பேசுவாய். அல்லூரி என்ற வாயூர ஊற தித்திக்க பேசுவாய். இன்றைக்கு வரையில நீ படுத்திருக்கிற வந்து உன் கடை திறவாய். கடை என்பது வாசல், வந்து கதவை திற. அப்ப அவ மறுமொழி சொல்ற பத்துடையீர். பத்து என்பது பக்தியினுடைய அகத்திலக்கணங்கள் 10, புறத்திலக்கணங்கள் 10. வெளிப்படையாக இருக்கிற இலக்கணங்கள் விபூதி தரித்தல், உருத்திராட்சம் தரித்தல், சிவாலய வழிபாடு சேவை, சிவனடியார் சேவை, மற்றது சிவசாத்திரங்கள் படித்தல், இப்படி 10 சொன்னாங்க. அதே மாதிரியாக அகத்திலக்கணங்கள் 10. இப்ப வெளியில புறத்திலக்கணங்கள் 10 சிவனடியார் இடத்து அல்லாது உண்ணாமை. 2 சொல்லுவார். சிவனடியார் இடத்து உண்ணுதல், சிவனடியார் இடத்து அல்லாது உண்ணாமை.
அப்படி 10 இலக்கணங்கள் போட்டு நாங்கள் அகத்திலக்கணங்கள் 10 புறத்திலக்கணங்கள் 10. 10 உடையீர் ஈசன் பலவடியீர் பாங்குடையீர். அகத்திலக்கணங்கள் 10, அகத்திலக்கணங்கள் 10, புறத்திலக்கணங்கள் போட்டிருக்கிறதுல ஒன்று விபூதித உருத்திராக்கதாரணை, குரு வழிபாடு, சிவதோத்திரம், மந்திர ஜபம், இறை வழிபாடு, பதிபுண்ணியங்கள், சிவபுராணம் கேட்டல், சிவாலய வழிபாடு, சிவாலய சென்று சிவாலய பரிபாலம், இதெல்லாம் உண்டு கவரம். சிவனடியாரிடத்தல்லாது உண்ணாதல், உண்ணாமலிருத்தல், அது சிவனடியார் தூண்டல். 2 விதமாயும் இருக்கு. அடியாருக்கு அடியராதல் புறத்திலக்கணம். அகத்திலக்கணங்கள் 2 விதமாக 2 இடங்கள்ல போட்டிருக்கு. ஒன்றில் போட்டிருக்கு கண்ணீர் வருதல், நாத்தழுதழுத்தல், வியர்வை சிந்துதல், மேனி நடுங்குதல், மயங்குதல், பதறுதல், ஆடல் பாடல், அலறுதல், நகைத்தல். இன்னொன்னுல போட்டிருக்குது சிவநாமங் கேட்கும்பால் மிடறு விம்மல், நாத்தழுதழுத்தல், இதழ் துடித்தல், உடல் குலுங்கல், மயிர் சிலிர்த்தல், வியர்த்தல், சொல் எழாமை, கண்ணீர் அரும்புதல், வாய்விட்டு அழுதல், மெய்மறத்தல். 10 உடையீர். கரையாகும் இதில் உண்டாய்யா? கரையாடின கோயில் இதில் உண்டாது. அதுக்கு ஒரு வழிபாடு ஆடல். 10 உடையீர் ஈசன் பலகடீர். பலவடிகிறண்ட அண்டா நீங்க எல்லாம் புது அந்த நாளிலிருந்தே நீங்கள் சிவனடியவர்கள். பாங்குடையீர் புத்தடியோம் புன்மை தீத்தாட்கொண்டால் பொல்லாதோ. நாங்கள் எல்லாம் புதாக்கள், இப்பதான் பழகிறோம். எங்களுடைய சிறுமைகளை நீங்கள் பொறுத்து கொண்டு எங்களை ஆட்கொண்டால் கூடாதோ. எத்தோ நீ நண்புடைமை எல்லோ அறியோமோ. அதுக்காக படிக்கணும். எங்களுக்கு தெரியும் அம்மடி உன்னுடைய அன்பு. நாங்கள் விளையாட்டுக்கு தான் சொல்லி இருக்கோம். எத்தோ நீ நண்புடைமை எல்லோ அறியோமோ. சித்தம் அழகியார் பாடாரோ நம் ஜீவனை. அழகிய உள்ளமுடையவளே போட்டாச்சு. ஸ்ரீ செல்வவிநாயகர் டெம்பிள் இல்ல போட்டுட்டேன், அது வந்துட்டுது. சாரி, வீட்டில் சுபா கோயிலுக்கு போகணும் மண்டபம். இப்போ ஊபர் புக் பண்ணி விட்டு அது வந்து நிற்குது. அதுக்காக கிடைக்கணும். ஓகே. 10 உடையீர். நீங்க கேட்டது சித்தம் அழகியார். அழகிய உள்ளமுடையவள். சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை. இத்தனையும் வேண்டும் எமக்கேலோரம்பாவாய். இவ்வளவும் சொல்லிட்டு இவ்வளவும் வேண்டும். என்ன வேண்டும்? ஒன்று முன் வந்து எதிரள வேண்டும். முன்னுக்கு எழும்ப வேணும், வரவேற்க வேணும். வரவேற்கும் பொழுது புன்னகையோட வரவேற்க வேணும். முத்துப்பற் சிரிப்போட வரவேற்க வேணும். எப்பொழுதும் அத்தன் ஆனந்தன் அமுதனென்று அள்ளூரி தித்திக்க இறைவனை பற்றி பேச வேணும். அகத்திலக்கணங்கள் 10, புறத்திலக்கணங்கள் 10 எங்களுக்கு எப்பவும் வாய்க்க வேணும். பழமையான அடியவர்கள் பாங்காக, பாங்கு என்பது இங்கே நட்புக்கும் வரும். எங்கள் நட்பு வட்டத்தில் வர வேணும். நாங்கள் சிறியவர்கள் செய்கின்ற பிறைகளை அவர்கள் பொறுத்து எங்களை திருத்தி எங்களை வழிப்படுத்த வேணும். அன்புடைமையா இருக்க வேணும். சித்தம் அழகியார், உள்ளம் அழகாக தூய்மையாக இருக்க வேணும். பாட வேணும் நம் சிவனை. இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய். அடுத்தது 4வது படி. நம்புறோ மன்னக்கள் மொழியார் எல்லாரும் வந்தாரோ. கொண்டுள்ளவா சொல்லுவோ பழம் கண்ணைத்து என்றோமே. காலத்தை போக்காதே உன்னுக்குள் மருந்தை வேற உழுப்படை. கண்ணுக்கு யானை பாடி கருந்துள்ளம் உனக்கு நின்றுவராம் மாட்டோம். நீயே வந்து கண்ணிக்குறையில் இலேலோ ரொம்பவாய். இதுகம் புன்னகையத்தான் சொல்றார். முத்துப்பற் சிரிப்போட ஒளி பொருந்திய நித்திலம் முத்து போன்ற நகை சிரிப்பு, வெண்ணையான பற்களுடைய சிரிப்பு. முத்துப்பற் சிரிப்பை உடையவளே, இன்னம் புலந்தின்றோ, இன்னும் உனக்கு விடியவில்லையோ. அவ கேட்கிறாள். வண்ண கிளிமொழியார். 2 கிளி என்பது 2க்கு சொல்றது. கிளிக்கு அழகு உண்டு, கிளிக்கு குரலும் உண்டு. 2 உண்டா வாய்க்கிறது அருமை. குயிலுக்கு குரல் உண்டு, அழகு இல்லை. மயிலுக்கு அழகுண்டு, குரல் இல்லை.
சொல்லுவார்கள், வாரியார் சொல்லுவார், சாரீரம் சாரீரம்ண்டா வாய்ஸ், மியூசிக்கல் வாய்ஸ். சாரீரம் வாய்த்தால் சரீரம் வாய்க்காது, சரீரம் வாய்த்தால் சாரீரம் வாய்க்காது என்று சொல்லுவார். ஆனால் கிளிக்கு ரெண்டும் இருக்கு. அதான் வண்ண கிளி மொழியார். அப்ப அழகு பொருந்திய பெண்கள் வண்ணக்கிளி போல இனிமையான வார்த்தைகளை உடைய பெண்கள். வண்ண கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ. அவ கட்டில இருந்து கொண்டே கேட்கிற, எல்லாரும் வந்துட்டீங்களோ. அதுக்கு மறுமொழி சொல்லிக்கணும். எண்ணிக்கோடு உள்ளவா சொல்லுகோம் அவ்வளகம். எண்ணி சொல்றோம் உனக்கு. கண்ணை துயின்றவமே காலத்தை பூக்காதே, பின்னுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கினியானை பாடி கசிந்து உள்ளக்கு நின்றுகையா மாட்டோம். நாங்கள் இறைவனை அப்படி அந்த பக்தி இலக்கணம் சொல்றது. விண்ணுக்கு ஒரு மருந்தை, தேவர்களுக்கெல்லாம் அருமருந்தாக இருப்பவன், அமுதமாய் இருப்பவன், மரணமில்லா பெருவாழ்வை தருவன், கேட்டதெல்லாம் தருபவன். விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை, வேதத்தின் முதன்மையாக சுட்டுகின்ற பொருளாக இருப்பவன். வேத பொருள் வாடி அப்பொருளாமா பாடி என்று சொல்லுவார். கண்ணுக்கு ஞானை, கண்ணால் ஞானம் கண்டேன் காண்க. கண்ணால காண முடியாது. உனக்கண் ஞானம் உணராப்பதிய ஞான கண்களில் கண்ணீர் சிந்தை நாடி உராத்துணை தேத்தன பாசம் ஒருவ என்று சிவஞான போத சூத்திரம் சொல்லும். உனக்கண்ணால பார்க்க இயலாது, ஞானக்கண்ணால தான் பார்க்கலாம். அதான் கண்ணால் யானும் கண்டேன் காண்க மாணிக்கவாறு சொன்னார். கண்ணுக்கு ஞானை, எக்ஸ்பீரியன்ஸ் த கோட், என்விஷன் த கோட். சும்மா பாடிக்கொண்டிருக்கிறது இல்லை. சைவத்தில் இப்படி சொல்லுது, கடவுளே எங்கேயோ இருக்கிற விதான்னு பார்த்து கொண்டிருக்க. செத்தவரை போய் பார்ப்ப வேண்டில்லை, இப்ப பார்க்க வேணும், இப்ப அனுபவிக்க வேணும். கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து, அது முதல் பாட்டிலேயே வந்துட்டு அனுபவிக்கிறோம். ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பெருஞ்சோதிய யாம்பாட கேட்டேயும். அதுல இல்லை, மற்றதுல போற்றியன் வாழ் முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கலக்கிணை உணமலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத் திமக்கருள் மலர் வெளில் நகை கொண்டு. அப்படி இறைவனுக்கு பூ வைக்கே அவைய பார்த்து ஒரு சின்ன புன்னகை கொண்டு கொடுக்கிறாராம். இந்த புன்னகையையும் அனுபவித்துக் கொண்டு அவ பார்க்கறது போவி இருக்குது கண்ணால். கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள் நெக்கு நின்றுக. யாமாட்டோன் நீயே வந்து எண்ணிக்குறையில் தீலோலோ ரொம்பவாய். நீயே வந்து எண்ணி குறைஞ்சா நீ போய் திருப்பி படம்மா என்று பதில் சொல்றதாக இருக்கு. உத்தரகோஷம் அங்கேண்டு இருக்கு, திரு உத்தரகோஷம் அங்கேண்டு தலம் இருக்குது. பெருந்துறை உண்டு, உத்தரகோஷம் அங்கே என்ன உண்டு. അതിന്റെ வரலாறு இன்னொரு முறை பார்ப்போம் நாங்க. படிங்க. போலறிவோ வந்துள்ள பக்கங்களே பேசும் பாலூருதேன்வாய் படிரி கடைகிறவாய் ஞானமே விண்ணே புறவே அறிவறியான் போலமம் நம்மை ஆட்கொண்டருளி போதாடும் சீலமம்பாடி சிவனே சிவனே என்று ஓல முடினம் உணராய் உணராய்வான் ஏழப்புலி பரிசேனோ பிரம்மா. மாலறியா நான் முகனங்காணாமலையினை, அண்ணாமலை அவர்களாலே அணுக முடியாத அடிமுடி தேடி அறிய முடியாது. மாலறியா நான்முகனங்காணாமலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும். நாங்கள் அறிவோம், இறைவன் இப்படித்தான், அவர் அப்படித்தான் வெளிவர்றது, அப்படித்தான் அவர் செய்வார் என்று நாங்கள் அறிவோம் என்று சொல்லி பொக்கங்கள் பொய்கள் பேசுகின்ற பாலூரு தேன் வாய்ப்படிரி. பாலும் தேனும் போல இனிமையான வார்த்தைகளை சொல்லுகிற பொய் படிரி கடை திறவாய். இன்னொரு பெண்ணை ஒரு கேலி செய்கிற மாதிரித்தான். எல்லாம் எனக்கு தெரியும், சிவபெருமான் அப்படித்தான், சிவபெருமான் இப்படித்தான், அவர் இப்படித்தான் வருவார், அவர் இப்படித்தான் வணங்குறது, இதென்ன அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார். மாலறியா நான் முகனங்கானா மலையினை
நாம் போல் அறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூரு தேன்பாய் படுவி கடை திறவாய் உடைய கதவை திறப்பாயாக. ஞாலமே விண்ணே புறவே அறிவறியான். இறைவன் உலகமாக இருக்கிறான், வானமாக இருக்கிறான், இவைக்கு அப்பாலாகவும் இருக்கிறான், அறிவதற்கு அரியவனாக இருக்கிறான். கோலமும் நம்மையாட்கொண்டருளி கோதாட்டும். அவனுடைய இந்த கோலம் நம்மை ஆட்கொண்டு நம்முடைய குறைகளை தீர்க்கின்ற கோதாட்டும். குறைகள், கோது என்பது குறைகளை மாசுக்களை விளக்குகின்ற சீலமும் பாடி அவனுடைய பண்புகளையும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடின உணராய்கான். நாங்கள் இவ்வளவு படிக்கிறோம், நீ உணர மாட்டாய். ஏலக்குழலி பரிசேலோரெம்பாவாய். இது இன்னொரு பண்ண பெட்டி. நாங்கள் எவ்வளவு சொன்னாலும் நீ எழும்ப மாட்டாய், நீ உணர மாட்டேன். நீ சும்மா பொய் தான் பேசிக்கொண்டு இருக்கிறடி. என்ன பொய் சொல்றது? நான் அறிவேன் மலரியா நான் முகனும் காணாமலை இன நாம் போல் அறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூரு தேன்பாய் படுவி என்று சொல்லி போகின்றது. அடுத்தது மானேரி நெல்லலை நாளை வந்துங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போனது திரைபகராய் இன்னும் பெறுகின்றோம். வானே நிலனே புறவே அறிவறியான் தானே வந்தம்மை தலையளித்தாட் கொண்டருளும். வான்வார் கடல் பாடி வந்தோர்க்குன் வாய் திறவாய். ஊனே உருகாய் உனக்கே உருவமக்கும் ஏனோர்க்கும் தன் கோனை பாடேலோரம் பாவாய். மானே மானே என்று இந்த பெண்ணை கூப்பிடுகிறார். மானுடைய அழகைக்காக மானே என்று சொல்வது. நீ நின்னலை நாளை வந்துங்களை நானே எழுப்புவன் என்றலின் நானாமே. வெக்கமா இல்லை உனக்கு? நீ நேற்று என்ன சொன்ன? நீ நாளைக்கு நான் வந்து உங்களை எழுப்புறேன் என்று சொன்ன. நீ என்ன விளம்பாமை படுத்திருக்கிறியே? போன திசை வெகராய். நீ சொன்ன வார்த்தை எந்த திசையில போயிட்டது? இன்னம் புலண்டென்றோ உனக்கு இன்னும் விடியவில்லையோ? வானே நிலனே பிறவே அறிவறியான். திருப்பியும் பெறுது. வானே வந்து விண்ணண்டு வந்தது. வானம், நிலம், புறவு, அறிவறியான் அறிவதற்கு அறியவன். தானே வந்தம்மை தலை அளித்தாற் கொண்டருளும். தானே வந்து எம்மை தலை அளித்து ஆட்கொண்டருளும். தானாக வந்து எம்மை ஆட்கொண்டருளுகின்ற வான்வார் கடல் பாடி. வான்வார் கடல் பாடி. வார்கடல்கள் என்றா ஒலிக்கின்ற கடல்கள். வான்வார் கடல் பாடி என்றா வானமெங்கும் உலகெங்கும் ஒலிக்கின்ற கடல்கள். மலர் சிலம்படி என்றது. வந்தோர்க்குன் வாய் திறவாய். ஊனே உருகாய் உனக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்குன் தங்கோனை பாடேலோரம்பாவாய். உனக்கே உருமண்டா இது உனக்கே தகுமோ? இப்படி தூங்கிக் கொண்டிருப்பது உனக்கே தகுமோ? எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேல். எங்களுக்கும் மற்றவர்களுக்கும் அரசாக தலைவனாக இருக்கின்றவனை பாடுவாயாக பாவாய். இந்த 6வது பாடல். ஒரு வித்தியாசமா வருது. ரைட். அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கரியான் ஒருவன் நெருஞ்சீரான். சின்னங்கள் கேட்பச் சிவனன்றே வாய் திறப்பாய். தென்னா என்னா முன்னம் தீசேர் மடுகொப்பாய். என்னானை என்னறையன் இன்னமுதன் நன்றெல்லாம். சொன்னோம் கேள்வெவ்வாறாய் இன்னும் துயிலுதியோ. வன்னஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால். இன்னே துயிலின் பரிசேலோரெம்பாவாய். அன்னே இவையிலவோ. அன்னே தாயே இவையிலவோ. இதுகம் உன்னுடைய விளையாட்டோ. பல அமரர் உன்னற்கரியான் அறியான். பல தேவர்களாலேயும் அணுகுதற்கு. உன்னற்றென்றால் உண்ணுதல் என்றா முயல்வதற்கு.
பல தேவர்களாலேயும் இவரை அறிவதற்கு போவதற்கு காண்பதற்கு முயற்சி செய்வதற்கு கூட காடுகிறான். அறியான் ஒருவன், அவன் ஒருவன் தான், ஒன்றவன் தானே என்று வரும். இருஞ்சீரான், சீரான பெண் குணங்களை உடையவன். சிவனங்கள் கேட்ப, அவனுடைய வாத்தியங்கள், அவனை பாடுகின்ற பாட்டுக்கள் தோத்திரங்கள் காதில கேட்ட உடனே சிவனென்றே வாய் திறப்பாய் சிவா என்றுதான் நீ சொல்லிக்கொண்டு வாயை திறப்பாய். தென்னா என்ன முன்னம், தென்னா என்ன என்பதெல்லாம் அவனுடைய பெயர். தென்னாடுடையவன், என்னை உடையவன். தென்னா என்ன முன்னம், அது சொல்லி முடிக்கிறதுக்கு முந்தையே தீசேர் மெழுகப்பாய், நெருப்பிட வர்ற மெழுகு மாதிரி உருகிடுவாய். இன்னானை, எங்களை உடைமை பொருளாக கொண்ட எங்கள் தலைவனை. என் அரையன் என்ற ராசாவை, அரையன் என்ற ராஜா. இன் அமுது, எங்கள் அமுதை, இனிய அமுதை என்று எல்லோமும் சொன்னோங்கள் வெவ்வேறாய். இப்படி சிவபெருமானை எல்லாரும் சொன்னோம், வேறு வேறா தனித்தனியையும் சொன்னோம், கூடியும் சொன்னோம். இன்னந்து எழுதியோ, நீ அப்படி இருக்கிற. நீ அவனுடைய சத்தம், அவனை பாடுகின்ற சத்தம் கேட்டோடனே சிவனண்டு வாய் திறந்து மெழுகு, நெருப்புல கண்ட மெழுகு போல உருகி நிற்கிறனே. இன்றைக்கு நாங்கள் என்னானே என்னறையன் இன்னமுதன்று எல்லோமும் சொன்னோங்கள் வெவ்வேறாய் இன்னந்துயிரிதியோ. வெண்ணெஞ்ச பேதையர் போல் கல்மனமுடைய அறிவிலிகள் போல வாழா கிடத்தியால் பேசாம படுத்திருந்தாய் என்றால் என்னே துயில் என் பரிசேலோர் என்பாய். இந்த துயிலினுடைய தூக்கத்தினுடைய வன்மைதான் எப்படி என்று சொல்லுகிறது. அடுத்தது சிலம்பு சிலம்பம் புரசங்கம் வெண்சங்கம் பரங்காது பரங்கருணை பாடினா போத்திலையோ வாலி என்ன உறக்கமோ பாய்கரமாய் ஆலியார் அன்புடைமை ஆனாரும் இவ்வாறோ ஊழி முழகனா எல்லாருவனை ஊழி பங்காளரை பாடலாம் பாவா. காலை பொழுது கோழி சிலம்ப, சிலம்பதல் என்றால் சிலமன் சத்தம் போட. சிலம்பும் குருகங்கம், குருவிகள் எங்கும் சத்தம் போடும். ஏழில் இயம்ப, ஏழிசை பண்கள் பாடிச்சு வாத்தியங்கன தோத்திரங்கள் சொல்ல. இயம்பும் பெண் சங்கங்கம், சங்கொலியும் தொடங்கும். கேளில் பரஞ்சோதி, கேளில் பரங்கருணை. எல்லாம் பரலோகத்தில் இருக்கிற சிவனுக்குரிய வழக்கம். பரஞ்சோதி பலங்கருணை கேளில் விழுப்பொருள்கள், மெய்ப்பொருள்கள் பாடினோங்கேட்டிலையோ வாழி இதென்ன உறக்கமோ. இன்னும் நித்திர கொண்டிருக்கிறாயோ. கோழி கிளம்பிட்டது, குருவிகள் கோழி கூவுது, குருவிகள் கத்தது, இசை தோத்திரங்கள் சொல்லுகிறார்கள், இயம்புகின்றார்கள், சங்கு ஒலிக்குது. பரஞ்சோதி பரங்கருணை விழுப்பொருள்கள் எல்லாத்தையும் சொல்லி சொல்லி பாடுகிறோம், சொல்லுகிறோம், கேட்கலையோ. வாழி ஈதென்ன உறக்கமோ. அப்படி ஒரு நித்திரை உனக்கு. வாய் திறவாய் ஆளியான் அன்புடைமை. ஆளி என்பது கருணை கடல், தயாசாகரா. அன்புடைமையாமாறும் எவ்வாறோ, அவரில் நீ வச்சிருக்கிற அன்பு இவ்வளவுதானோ. ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை, அவர் அளித்த கடவுள் ஊழி முதல்வர் சங்காரமூர்த்தி சிவன். ஏழை பங்காளன், பெண்ணை தன்னுடைய பாகத்திலே கொண்டவர். பாடேலோரம்பாவாய். பழம்பொருக்கும் பழம்பொருளே, பின்னை புதுமைக்கும் பெற்றியனே. பின்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோ. உன்னடியார்கள் பணிவோம், அங்கவர்க்கே வாங்காவோ. அன்னவரே எம் கணவர் ஆவார், அவர் வந்து சொன்னவரிசே தொழும்பாய் மணி செய்வோம். இன்னவகையே எமக்கங்கோ நல்குதியேல், என்ன உரையும் இல்லாமேலோர் கொம்பாவாய். ஆதிக்கும் ஆதி, முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருளே. புதுமைக்கும் புதுமை, பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனே. உன்னை பிரானாக பெற்ற, உன்னை எங்களை தலைமையராக பெற்ற உன் சீரடியோ, உன்னுடைய மெய்யடியாரைய நாம்
உன்னடியார் தாழ்வணைவோம், உன்னுடைய சிவனடியார்களுடைய பாதங்களையே சொன்னடியார்களையே வணங்குவோம். ஆங்கவர்க்கே பாங்காவோம், அவருக்கே நட்பாவோம். அன்னவரே எங்கணவராவார், அப்படிப்பட்ட சிவனடியார் ஒருவரே எமக்கு கணவராக வாழ்க்கை துணையாக வருவார். அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். அவர் விருப்பத்துடன் எதை சொல்லுகிறாரோ அதை நாங்கள் எங்களுடைய கடமையாக அடிமையாக அதை செய்வோம். இன்ன வகையே எமக்கங்கோன் நல்குதியேல், இப்படி ஒரு வகை பரிசை எமக்கு தந்தி என்றால் என்ன குறையும் இலோ மேலோ ரம்பாவாய். உன்னடியார் தாழ்வணிய வேணும், அவர்களோடையே பாங்காக சேர வேணும், அவர்களே வாழ்க்கை துணையாகவும் வர வேணும், அவர் சொல்றபடி அவரோடு இணைந்து வாழ்க்கையை கொண்டு நடத்த வேண்டும். இவ்வளவும் இருந்தால் எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை. அடுத்தது பாதாளம் ஏழினின் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே வேதை ஒருவான் திருமேனில் ஒன்றல்லன் வேதமுழல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் குலத்தரந்தன் கோயில் பிணா பிள்ளைகள் ஏதவனூர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆரையலால் ஏதவனை பாடும் பரிசேலோரம் பாபாய். இதுக்கும் அவருடைய பரலோகத்தை தான் பாடுது. பாதாளமேளினங்கு சொற்கழிவு பாதமலர், அவருடைய பாதங்களை பார்த்தா பாதாளமேளினங்கப்பார். போதார் புன முடியும் எல்லா பொருள் முடிவே, மாலை அணிந்திருக்கின்ற திருமுடியை பார்த்தால் எல்லா பொருள்களுக்கும் முடிவாக இருக்கிறது. பாதம் இரண்டும் விரவில் பாதாளமேளினுக்கப்பால் சூதி மணிமுடி சொல்லில் சொல்லுறந்து நின்ற தொன்மை என்று படிப்பார் இன்னொரு பாடல். பேதை ஒருபால், பெண்ணை ஒரு பாகத்தில் கொண்டிருக்கிற திருமேனி ஒன்றல்லன், அவன் எடுக்கின்ற வடிவங்கள் ஒன்றில்லை, ஒன்றாயிருக்கிற சிவமன் ஒன்றவன் தானே, ரெண்டவனின்னர்கள் சிவமன் சக்தியாக ரெண்டாகிறார். பிறகு பிரம்ம விஷ்ணு உருத்திரனாக மூன்றாகிறார். இப்படி ஒவ்வொன்றாக 1 2 3 4 5 இப்படியே போய் நவந்தர பேதமாக வருகிறார். 25 மகேஸ்வர மூத்தமாக வருகிறார். 64 மகேஸ்வர மூத்தமாக வருகிறார். திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா. வேதங்கள் தேவர்கள் மண்ணில் உள்ள எல்லாரும் துதித்தாலும் அவனை துதித்து சொல்லி முடியாது, ஓத உலவா. ஆனாலும் எங்களுக்கு மிக நெருக்கமானவன் ஒரு தோழன், தொண்டருளன், எங்களுடைய உள்ளத்திலே ஆன்மாவிலே இருப்பவன் தொண்டருளன். கோதில் குலத்து அரந்தன் கோயிற்பினா புள்ளகால், குற்றமில்லாத குடிகுடியாக பரம்பரையாக அரந்தன் கோயில் இறைவனுடைய கோயிலிலே பிணா பிள்ளைகள் பிணைக்கப்பட்டு பணி செய்கின்ற பிள்ளைகளே, கோயில்ல பணி செய்கின்ற தொண்டர்களே. ஏதவனூர், அவன் ஊர் என்ன, ஏதவன் பேர், அவன் பேர் என்ன, ஆருற்றார், அவனுக்கு ஆர் உற்றவர் சுத்தக்காரர், ஆர் அயலார், அவருடைய அயலவர்கள் யார், ஏது அவன் எவன் எப்படிப்பட்டவன், பாடும் பரிசேலோர் எம்பாவார். அடுத்தது கையால் புடந்து புடந்து உன் கலையில் பாடி ஐயா வழியடியோர் வாழ்ந்தோ கான் ஆரல் செய்யா வெள்ளீராடி செல்வா சிறுமரங்கள் மைதானங்கள் மனந்தை மனதாளா ஐயாளி ஆட்கொண்டருள் விளையாடின் உயிர்வாங்களுயிர் மழையெல்லாம் உழிந்தொழிந்தோ எய்யாமன் பாப்பா என்னையே யோன மொய்யார் தடம் பொய்கை மலர்கள் பூக்கள் நிறைந்த பொய்கையிலே புக்கு புகுந்து முகேரென்ன கையால் குடைந்து குதித்து குதித்து அந்த சத்தம் போடும். முகேரென்ன கையால் குடைந்து குடைந்து உன்களல் வாடி, பொய்கையில போய் குதித்து குதித்து நீராடி உன்னுடைய பாதங்களை பாடி ஐயா
ஐயனே வழி அடியோம், வழி வழியாக உனக்கு அடிமை செய்கின்றவர்கள் நாங்கள். வாழ்ந்தோங்கான், இப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கை. ஆரழல் போல் செய்யா, நெருப்பு போல சிவந்த மேனியுடையவன். வெண்ணீராடி, திருமேனியிலே வெண்ணீட்டை தரித்தவன். செல்வா, எல்லா செல்வங்களுக்கும் அதிபதி, சகல ஐஸ்வர்யங்களுக்கும் அதிபதி. சென்றடையாத திருமுடையானை என்று படிப்பேன். தான் தேடி தேய்த்த செல்வம் இல்லை. செல்வா, சிறு மருங்குள் மையார் தடங்கன் மடந்தை மணவாளா, சிற்றிடையும் மைபூசிய அகன்ற கண்களையுடைய உமாதேவியாருடைய மணவாளனே. ஐயா, திருப்பியும் ஐயா வருது. வருங்க முதல் முறை ஐயா, பிறகு முறை ஐயா. நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டின், நீ எங்களை ஆட்கொண்டல்லுகின்ற உன்னுடைய திருவிளையாடல்ல உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம். உய்வதற்காக நீங்கள் செய்கின்ற எல்லா வகையான விடயங்களுக்கூடாகவும் நாங்கள் போய் தேறிவிட்டோம், உய்ந்து ஒளிந்தோம். எய்யாமல் காப்பாய் எமை, இனிமேல் திருப்பியும் வந்திருக்கா பிறவியில வந்து சேராமல் எம்மை காத்தருவீராக. போக்குவாய், என்னை புகவிப்பாய், நின்று ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், அருள் தருவாய். அதான் அவர் ஆட்கொண்டர்ல விளையாட்டு. ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், அருள் தருவாய். பிறகு உயிரத்துக்கு என்ன செய்ய? போக்குவாய், என்னை புகவிப்பாய், நின்றொழும்பின். அவ்வளவு போயாச்சு. இனி திருப்பி வர வேண்டாம் இந்த பிறவியிலே. அதுக்கு வழிகள் நீ அருள் செய்ய வேண்டும் என்று இந்த பாடல். அடுத்தது ஆர்த்த பிறவி துயர் கடனா மார்த்தாடும் தீர்த்த நற்றிலை சில்லம் சிற்றம்பலத்தீயாடும் கூத்தனிவானன் குவலயமும் எல்லாமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்கலைகள் ஆர்ப்பரவன் செய்ய அணில் குழல் மேல் வண்டார்ப்ப ஊத்திகளும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஈத்தி இறிஞ்சின நீராடேலோரம்பாவாய். ஆர்த்த பிறவி துயர்கட, எங்களை இழுத்து இங்க வச்சிருக்கிற இந்த பிறவி துயர்கடும்படியாக புறந்த பிறப்பருக்கு வெங்கள் பெருமான் என்று படிப்ப. நாம் ஆர்த்து ஆடும் தீர்த்தன், எங்களை ஈர்த்து நன்னமாகின்ற தீர்த்தன், சென்றாடும் தீர்த்தங்கள் ஆனான்கான் என்று படிப்பார். தீர்த்தமாயிருப்பது இறைவன் தான். சிவசக்தியும் சிவமும் சேர்ந்திருக்கிறது தீர்த்தம். சென்றாடும் தீர்த்தங்கள் ஆனான் கண்டு சொல்லிக் கொண்டிருக்கு. தீர்த்தன் நட்டிலை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன், தில்லை சிற்றம்பலத்திலே தீயை கையிலே வைத்து ஆடுகின்ற கூத்தன். வானும் இங்குவலயமும் எல்லோமும், வானமும் இந்த உலகமும் எல்லோமும் காத்தும் படைத்துங்கரந்தும் விளையாடி சொன்னேன். ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், அருள் தருவாய். அதான் அவருடைய விளையாட்டு. அதான் காத்தும் படைத்துங்கரந்தும் விளையாடி. விளையாட்டுன்றது என்ன சொல்றோம் என்று கேட்டால், அவர் எஃபர்ட்லெஸ்ஸா செய்கிறார், கஷ்டப்பட்டு செய்கிறது இல்லை. அதான் விளையாட்டு. வார்த்தையும் பேசி, அவருடைய புகழை பேசி, வளை சிலம்ப, எங்களுடைய கைகளில் இருக்கிற வளைகள் சத்தம் போடும்படியாக, வார் கலைகள் ஆர்ப்பரவன் செய்ய, இடுப்பிலே அணிந்த மேகலை அணிகள் ஒலிக்கும்படியாக, அணிகுழல் மேற் வண்டார்ப்ப, எங்களுடைய கூந்தரில் வண்டுகள் ரீங்காரமிடும்படியாக, பூத்திகளும் பொய்கை புறந்துடையான் பொற்பாதம், பூக்கள் நிறைந்த இந்த பொய்கையிலே பாய்ந்து குடைந்து உடையான் பொற்பாதம், எம்மை உடமைப் பொருளாக கொண்டவர் உடையவர். அவருடைய பொற்பாதங்களை ஏற்றி புகழ்ந்து பாடி இருஞ்சுனை நீராடேலோர் எம்பாவாய். இந்த சுனையிலே நீராடுவோமாக எம்பாவாய். பைங்குவளை கார்மலரால் செங்கமலை பயம் போதால் அங்கங்குரீகினத்தால் பின்னும் மரவத்தால் தங்கள் மலங்களவு வந்து சாரலினால் எங்கள் விராட்டியும் எங்கோனும் போன்றி செய்த பொங்கும் அடுவில் புகழ் பாய்ந்து பாய்ந்து நம் சங்கன் சிலம்பு கலந்தாற்ப பொங்கைகள் பொங்க பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புனல் பாய்ந்தாடேரோரம் பாவாய். பைங்குவளை கார்மலரால் புதிய பசிய
குவளை மலர்கள், கருநீல மலமாக குவளை மலர்கள், கேர் மலர்களும் செங்கமல பைம்போதால் சிவந்த தாமர மலர்கள், அங்கங்குருகினத்தால் அங்கே ஒலி செய்கின்ற குருவிகள், பின்னம் அரவத்தால் அங்கிருக்கின்ற வேறு வேறு சப்தங்கள், தங்கள் மலங்கழுவுவார் வந்து சாழ்தலினால் தங்கள் அழுக்கை கழுவுவதற்காக அங்கே மக்கள் வந்து சாழ்தலினாலே எங்கள் விராட்டியம் எங்கோனும் போன்று இசைந்த, இது எங்கள அம்மாவும் அப்பாவும் அம்மையப்பராகிய சிவபெருமான் மாதிரியே இருக்கின்ற இசைந்தென்ற சேர்ந்திருக்கின்ற பொங்குமடுவில் இந்த தீர்த்தத்திலே. தீர்த்தத்தில தாமரை பூத்திருக்கிறது சிவப்பு சிவனை போல, குவளமலர் பூத்திருக்கிறது கருநீலமரம் கருப்பு அம்பாளை போல, அங்கே பறவைகள் ரீங்காரம் செய்கிறது, வேதங்கள் ஒலிக்கிறது போல, பின்னம் மரவத்தாலண்டா தோத்திரங்கள் பாடுவது போல, அங்க தங்கள் மலங்களவு வந்து சார்ந்தினால் இறைவன்கிட்ட நாங்கள் போறது எங்களுடைய அழுக்குகளை போக்குவதற்காக, ஆன்ம அழுக்கை. அதே மாதிரி குளத்துக்கு போறது வழுக்கு போவதற்காக. தங்கள் மலங்களவு வந்து சார்தலினால் இதனால இந்த தீர்த்தம் வந்து சிவசக்தி வடிவம். எங்கள் விராட்டியம் அங்கோணம் போன்று செய்த பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து மீண்டும் மீண்டும் குதித்து குதித்து நம் சங்கஞ்சிலம்ப சங்கிலே செய்த எங்களுடைய வளையல்கள் சில சத்தம் செய்ய, சிலம்பு கலந்த காலிலே போட்டிருக்கின்ற சிலம்பு அதோட சேர்ந்து தானும் சத்தம் போட, கொங்கைகள் பொங்க மார்புகள் பொங்கும்படியாக, குடையும் புனல் பொங்க நாங்க குதித்து குதித்து குதிப்பதனால அங்க இருக்கிற நீரும் பொங்கும்படியாக, பங்கைய பூம்புணல் பாய்ந்து இந்த தாமரை பூவுடைய இந்த நீரிலே பாய்ந்து ஆடேடோ ரொம்ப வாய். திருப்பியும் தாமரை பூ வந்திருக்குது. இது ரெட்டித்த கூறல் அல்ல. ஏன் திருப்பி வந்தது என்று சொன்னால், சிவசக்தியாக இருந்தாலும் அடைவது சிவத்தை. அதனுடையத்தான் திருப்பியும் பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடையிலோ ரொம்பாவாய். அடுத்தது குளையாட பைம்பூன்களாட கோத குழலாட வண்டின் குளமாட சிறப்புலாடி சிற்றம்பலம்பாடி வேதப்பல்வாடி அப்பன் மாமாவாடி சோதிதரம்பாடி சூழ்வொன்றைத்தாய் பாடி ஆதிதரம்பாடி அந்த மாமாவாடி பேரித்து நம்மை வளர்த்தெடுத்தவை வளவன் பாதத்து நம்பாடி ஆடேனோ ரொம்பவாய். காதிலே அணிந்திருக்கின்ற காதணிகள் ஆடுகின்றன. நாங்கள் அணிந்திருக்கின்ற பசும் பொன்னாலான அணிகலன்கள் ஆடுகின்றன. கோதையினுடைய குழல் அவருடைய கூந்தல் ஆடுது. கூந்தலோட சுத்தி சுத்தி அந்த பூக்களின் நறுமணத்தால ஈர்க்கப்படுகின்ற வண்டுகளின் கூட்டமும் ஆடுது. நாங்கள் குளிர்ந்த சீதப்புணர்ந்தா குளிர்ந்த இந்த தீர்த்தத்திலே நாங்கள் தீர்த்தம் ஆடுகின்றோம். சிற்றம்பலம் பாடி பாத்தீங்களா, அதுவும் பரசிவ இயற்பு. சிற்றம்பலத்தை பாடி வேத பொருள் பாடி அப்பொருளா மா பாடி அந்த பொருளின் முடிந்த முடிவாக இருக்கிற இறைவனை பாடி, சோதி திறம்பாடி சோதி வடிவாக இருக்கிறவனை பாடி, சூழ் கொன்றைத்தார் பாடி அவர் அணிந்திருக்கின்ற கொண்டமலர் மாலையை பாடி, ஆதி திறம்பாடி எல்லாவற்றுக்கும் தொடக்கமாக இருக்கிற அவருடைய திறனை பாடி, அந்தமா மாபாடி எல்லாவற்றுக்கும் முடிவாக இருக்கிறவனுடைய பெருமையை பாடி, பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளதன் பாதத்திறம்பாடி எங்களை இந்த உலக வாழ்க்கையிலே செலுத்தி எங்களுடைய ஆன்ம பக்குவம் பெறும்படியாக எங்களை வளர்த்து எடுத்த பராசக்தி லோகசக்தியினுடைய பாதங்களுடைய பெய் வளை ஒலிக்கின்ற வளை அவருடைய பாதத்திறம்ப அடி ஆடேலோரும் பாபாய். அடுத்தது ஓரொரு காலம் பெருமான் என்றென்றே நம் பெருமான் சீரொரு கால்வாயோவாள் சித்தங்களே ஊரம் நீரொரு காலோவா நடுந்தாரை கண்பணிப்ப பாரொருவாள் வந்தனையாள் பின்னோரைத்தான் பணியாள் பேரறையர்கிங்கனே பித்தொருவர் ஆமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தவரால்
வாருருவ பூன்முலையீர் வாயார நாம் பாடி ஏருருவ பூம்புனல் வாய்ந்தாரேரோரம்பாவாய். ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொரு கால் வாயோவாள். அடிக்கடி என்ற பெருமான் நம்பெருமான் என்று சொல்லி வாயோயாம சொல்லிக் கொண்டிருப்பார். சித்தங்களி கூற உள்ளம் குளிர்ந்து சொல்லுவார். வரும் வார்த்தையால மட்டுமல்ல. நீரொரு காலோவா நடந்தாரை கண்பணிப்ப கண்களிலிருந்து நீண்ட கண்ணீர் ஒழுகிக் கொண்டே இருக்குது. ஓயாமல் ஒழுகு. நீரொரு கால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப பாரொரு கால் வந்தனையாள். இந்த உலகத்துக்கு இந்த உலக உள்ள நடக்கிறது தெரியாமல் நிற்பாள். வந்து சேர மாட்டாள். விண்ணோரைத்தான் பணியால் வேறு தெய்வங்களை வணங்க மாட்டாள். பேரறையற்கு பேரரசன் ராசாதிராஜன் சிவபெருமான் இங்க நேபித்தொருவராமார் பித்து பிடித்தவளாக இருக்கின்றாள். அவர்ல ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர். யார்தான் இப்படி இவளை இவ்வளவு பைத்தியமாக்கி வச்சிருக்கிற வித்தகர்? தாள் அவருடைய பாதங்களை வாருருவ பூன்முலையீர் கச்சணிந்த மார்பங்களுடைய பெண்களே வாயார நாம் பாடி நாங்கள் எங்களை வாய்களினாலே மீண்டும் மீண்டும் பாடி ஏருருவ பூம்புணல் வாய்ந்த அடேலோரம்பாவாய். இந்த அழகிய பூக்கள் நிறைந்த இந்த புனல் ஏறென்ற அழகை குறிக்குது. இங்க இந்த பூம்புணல்ல நாங்கள் நீராடுவோமாக. முன்னிக்கடலை சிறுக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்தும் மையாளுடையாளுக்கிடையின் மின்னி பொழிந்தன் பிராட்டி திருவடி மேல் பொன்னஞ்சிலம்பிற் திருப்புருவம் என்ன சிலை குலவி நந்தம்மையாளுடையாள் தன்னி திருவிழாங்கோமாரன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கு மின்னிருளே என்ன பொழியாய் மலையிலோரம்பாவாய். சிவபெருமான் எங்கள்கிட்ட சூரியன் வாரத்துக்கு முதலே அவருடைய ஒளி வரும் தெரியும் எங்களுக்கு. அது மாதிரி சிவன் வாரத்துக்கு முந்தையே சிவத்தினுடைய அருள் வரும். அது சக்தி. அது அருளாக பொழிந்து கொட்டும். எப்படி கொட்டுது? மழை கொட்டுற மாதிரி கொட்டுது. அன்பர்க்கு முன்னதாகவே அவள் நமக்கு முன்றுரக்கு மின்னருளே என்ன பொழியாய் மழை. அது மாதிரி மழை பெய்ய வேணும். எப்படி அவனுடைய அருள் வருகிறது? முன்னே கடலை சுருக்கி எழுந்து உடையாள் என்ன திகழ்ந்து கடல்ல இருக்கின்ற நீரை எடுத்துக்கொண்டு கருமேகமாக எழுந்து வருகின்றது. அம்பாள் கருநீல நிறம் அவனுடைய அவளை போல இருக்கு. முன்னி கடலை சுருக்கி எழுந்து உடையாள். உடையான் என்றால் எசமான், உடையாள் என்றால் எசமாட்டி. எங்களை உடைமைப் பொருளாக கொண்டவளுடைய எண்ண திகழ்ந்து எம்மையால் உடையாள் எம்மை ஆட்கொண்டவளுடைய இட்டிடையின் மின்னி பொலிந்து அவளுடைய இடுப்பு போல மின்னல் வருகிறது. எம்பிராட்டி திருவடி மேல் பொன்னஞ்சிலம்பி சிலம்பி எங்கள் பிராட்டி திருவடியில் இருக்கிற சிலம்பு சத்தமிடுகிற மாதிரி வானத்தில் இடி இடிக்கின்றது. திருப்புருவம் என்ன சிலை குலவி அம்பாளுடைய திருப்புருவம் போல வானவில் வந்து வானத்தில் நிற்கிறது. நந்தம்மையால் உடையாள் நம்மை ஆட்கொண்டவள் தன்னில் பிரிவிழா எங்கோமான். அவள் எப்பொழுதும் தன்னிடமிருந்து பிரியின்று இருக்கிற சிவபெருமானோடு என்றும் கூடியே இருப்பவள். அன்பர்க்கு அவன் சிவபெருமானுடைய அன்பர்களுக்கு முன்னி அவள் நமக்கு முன்கிடக்கு மின்னருளே என்ன பொழியாய். அடியவர்களுக்கு அம்பாள் பொழிகின்ற அருள் மழை போல நீயும் மழை பெய்வாயாக என்று மலையையும் அம்பாளுடைய அருளையும் பாடியது. அடுத்தது செங்கணவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்குமிலாததோர் இன்பம் நம் பாலதாக கொங்குன் கருங்குழலி நத்தம்மை கோதாட்டி இங்குனம் இல்லங்கள்
கோரும் எழுந்தருளே செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கண்ணரசை அடியோங்கட்காரமுதை நங்கள் பெருமானை பாடி நலந்திகள பங்கைய பூம்புலல் பாய்ந்தாடலோரம்பாவாய். செங்கணவன்பால் சிவந்த கண்களுடைய திருமால் திசைமுகன்பால் நாட்டிசைகளிலும் முகங்களுடைய நான்முகன் தேவர்கள்பால் மாணவர்கள் இருக்கிற தேவர்கள் எங்குமில்லாததோர் இன்பம் அவர்கள் ஒருவருக்கும் கிடைக்காத இன்பம் நம்பாலதா எமக்கு கிடைக்கும்படியாக கொங்குன் கருங்குழலி அழகு பொருந்திய கரிய கூந்தல உடைய பெண் நந்தம்மை கோதாட்டி எங்களை குற்றங்களை நீக்கி இங்கு நமில்லங்கள் தோறும் எழுந்தருளி இங்கு எங்களுடைய வீடுகள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளுஞ்சேவகனை தாமரை போன்ற பாதங்களை தந்து அழுகின்ற எங்கள் சேவகனாகிய இறைவன் தோழனாகிய இறைவன் தலைவனாகிய இறைவன் உடையானாகிய இறைவன் பாங்காகிய இறைவன் இப்ப சேவகனாகிய இறைவன் பொங்கமல பொற்பாதன் தந்தருளும் சேவகனை அங்கண் அரசை அழகான கண்களுடைய இறைவன் அடியோங்கட்கு அமுதை அடியவர்களுக்கு அமுது உணவாக மருந்தாக மற்றது மரணமிலா பெருவாழ்வாக இருப்பவனதான் அமுது நங்கள் பெருமானை பாடி நலந்திகள எங்கும் நல்லது நிகழும்படியாக பங்கைய பூம்புழல் தாமரை தடாகத்திலே பாய்ந்து ஆடேலோரம்பாவாய். அடுத்தது நடிக்கவலம் சென்று வெஞ்சோ முன்னோர் முடியின் மணித்தகையிறாற்றாற் போல் கண்ணார் இரவிகள் வந்து அறப்ப தன்னார் ஒளிமொழிங்கி தாரகர் தாமகர பொன்னாகி யானாய் அரியாய் புறங்கொழி சேர் உன்னாகி மண்ணாகி இத்தனையும் பேராகி கண்ணாரமாய் என்றான் கடல்பாடி பொன்னே இப்பூப்புனல் வாய்ந்தாடேலோ அண்ணாமலையான் திருவண்ணாமலையில் வைத்திருக்கின்ற இறைவன். என்னோட கருத்து அண்ணாமலையான் ஒருவர் நாளும் அணுகி அடைய முடியாத மலை போன்றவன். அடிக்கமலம் பாதத்தாமரைகளை சென்றுறைஞ்சும் சென்று அதிலே தங்கள் தலையை பதித்து வழிபடுகின்ற விண்ணோர் தேவர்களுடைய முடியின் மணித்தொகை அவர்கள் முடிகளிலே இருக்கின்ற ரத்தினங்கள் மணிகள் வைரங்கள் வைடூரியங்களுடைய தொகைகள் எல்லாம் வீரட்டாற்போல் தங்கள் ஒளி மங்கி போவது போல இவருடைய பாதத்தை அண்மித்து தேவர்களுடைய தெய்வங்களுடைய திருமுடிகள் வரும் பொழுது இவருடைய பாதத்தின் ஒளி மிகவும் பிரகாசமாக இருப்பதனால அவர்களுடைய முடிகளில் இருக்கிற ரத்தினங்களுடைய பிரகாசம் மங்கிவிடும். இது எப்படி இருக்கென்று கேட்டால் கண்ணாரி ரவி கதிர் வந்து கார்கரப்ப கண்ணிலிருந்து ஒளியைத் தருகின்ற சூரியன் வெளியிலே வானத்தில் நின்று ஒளியைத் தருகின்ற பொழுது அவன் கதிர்கள் வந்து இருளை விரட்ட கார்கரப்ப தன்னார் ஒளி மகிங்கி தாரகைகள் ராமகள் அப்படி வந்த உடனே குளிர்ந்த ஒளியைகளுடைய தாரகைகள் நட்சத்திரங்கள் எல்லாம் மழுங்கி போய் அகன்று போகின்றன. அதுபோல சொல்லிட்டு அடுத்த சொல்றார் இறைவனுடைய இயல்பை சொல்றார். பெண்ணாகி உலகில் உள்ள பெண்கள் எல்லாவற்றிலும் சக்தி வடிவமாக இருப்பவன் இறைவன். ஆணாகி உலகில் உள்ள ஆண்கள் எல்லாவற்றிலும் சிவவடிவமாக இருப்பவன் அடிவன். அலியாய் மூன்றாம் பாலினத்தவர்களும் சிவசக்தி அம்சமாக இருப்பவன் இறைவன். பிறங்கு ஒளி சேர் விண்ணாகி பிறங்கொளி சேர் விண்ணாகி இது பரஞ்சோதியை சொல்றார். பரஞ்சோதியில் இருக்கிற பரலோக அந்த பேரம்பலத்தை சொல்றார். பிறங்கொளி சேர் விண்ணாகி ஒளி பொருந்திய விண். ஒளி பொருந்திய விண் ஒரு இடமும் இல்லை. அது பரலோகம் பராகாசத்துல தான் அது இருக்கும். அதே மாதிரி சிதாகாசமும் அது இருக்கும். அப்ப அந்த சிதாகாசம் பராகாசம் பேரம்பலம் சிற்றம்பலம் அந்த விண்ணைத்தான் நீங்க சொல்ற. புறங்கொளி சேர் விண்ணாகி மண்ணாகி இந்த மண் உலகமாகி இத்தனையும் வேறாகி இவ்வளவாயிருந்து இவற்றுக்கு வேறாகவும் இருப்பவன். யாவையுமாய் அல்லையுமாய் சோதியனி என்று வரும்.
கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கடல் பாடி, கண்ணுக்குள்ள அமுதமாக நின்றவனுடைய கடல்களை பாடி, பெண்ணே பூம்புனல் பாய்ந்தாடேலோரெம்பாவாய். பிள்ளை உனக்கு அதக்கலமன்று அங்கப்பழஞ்சொற் புதுக்குமன் அச்சத்தால் எங்கள் பெருமா உனக்கன்புரைப்போ எங்கொங்கை நின் தரையெல்லாம் போல் சேர்க்க எங்கை உனக்கெல்லா எப்படியும் செய்யக்க தங்குள் பகை எங்கன் மற்றொன்றும் காணக்க இங்கு பரிசே எமக்கு எங்கோ நல்குதியே எங்களில் என் ஞாயிறு ஏலோ ரம்பா. உன் கையிற் பிள்ளை உனக்கே அடைக்கலம். திருமணத்துல கன்னிகாதானம் செய்து கொடுக்கிறது, தத்தம் செய்து கொடுக்கிறேன்னு சொல்லுவார்கள். என்று அங்க பழஞ்சொல் புதுக்கும் அச்சத்தால். மாணிக்கவையார் காலத்துல 9ஆம் நூற்றாண்டுல 1100 வருஷத்துக்கு முந்தையே இந்த நடைமுறை இருக்கு, திருமண மரபு. அப்பவே இது பழைய மரபு. அப்பழஞ்சொல் புதுக்கும் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொண்டுரைப்போங்கள், கொண்டு சொல்லுவங்கள். எங்கொங்கை நின் நண்பர் அல்லார் தோல் சீரற்க, எங்கள் மார்புகள் உன்னுடைய அன்பர் அல்லாதவர்களை தழுவக்கூடாது. என் கை உனக்கு அல்லாது எப்பணியும் செய்யற்க, உன்னுடைய கைகள் உன்னுடைய பணியல்லாமல் வேறுபடி செய்யக்கூடாது. கங்குல் பகல் எங்கண் மற்றொன்றும் காணற்க, இரவுகளாக எங்கள் கண்கள் வேறொன்றும் காணக்கூடாது. இங்கு பரிசேய மக்கங்கோன் நெகுதியேல், இந்த கொடை எனக்கு தந்தி என்றால் எங்களிலன் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய். சூரியன் கிழக்கில் உதித்தால் என்ன, மேற்கில் உதித்தால் என்ன. அடுத்தது மரபு பாடல். போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தளிர்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கடல்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள், போற்றியின் மால் நான்முகனும் காணாத புண்டரீகம், போற்றியாம் உய்யாட்கொண்டருளும் பொன்மலர்கள், போற்றியாம் மார்கழி நீராடேலோரம் பாவாய். போற்றி இறைவனை போற்றி படிக்கிறது. தோத்திரங்கள்ல 6 லட்சணங்கள் இருக்கு. ஒன்று போற்றுதல். போற்றி அருளுகனினாதியாம் பாதமலர், எல்லாவற்றுக்கும் தொடக்கமாக இருக்கக்கூடிய பாதங்களுக்கு போற்றி. போற்றி அருளுகனின் அந்தமாஞ்சந்தளர்கள், இது அருளுக என்று வருகிறது. நாங்கள் போற்றி சொல்றோம், அதை அருள் செய்ய வேணும் எங்களுக்கு. அந்தமான் செந்தளர்கள், எல்லாவற்றுக்கும் முடிவாக இருக்கிற பாதங்கள். போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், எல்லா உயிர்களுக்கும் தோற்றமாயிருக்கிற பொற்பாதத்துக்கு போற்றி. போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கலர்கள், எல்லா உயிர்களுக்கும் போக அனுபவமாக இருக்கின்ற உன்னுடைய திருவடிகளுக்கு போற்றி. போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராமணி அடிகள், எல்லா உயிர்களுக்கும் கடைசியிலே சென்றடைகின்ற முடிவிடமாக இருக்கின்ற அந்த திருவடிகளுக்கு போற்றி. போற்றிமால் நான்முகனும் காணாத புண்டரிகம், திருமால் பிரமன் கூட கண்டறியாத தாமரை போன்ற அந்த திருவடிகளுக்கு போற்றி. போற்றி உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள், நாங்கள் உய்யும்படியாக எங்களை ஆட்கொண்டு அருள் செய்கின்ற அந்த திருவடிகளுக்கு போற்றி. போற்றியாம் மார்கழி நீராடேல் ஓரம்பாவாயி. மார்கழி நீராடு நாங்கள் போற்றி சொல்லி சொல்லி இந்த நீராடி வழிபடுவோம். தொல்லையிரம்பிரவி சூழுந்தலை நீக்கி அல்லலறுத்தானந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறிகளிக்கும் பாதபூரங்கோன் திருவாசகம் என்னும் தேன். திருச்சிற்றம்பலம். இந்த வருஷம் தான் படிச்சிருக்கேன்.